சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருள் கருணையினாலே அருள் தரும் காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு காக்கநேஸ்வர பெருமான் ஆலயத்தில் வருகின்ற மார்ச் மாதம் 12ஆம் தேதி நம்ம எல்லாம் ஈர்த்து ஆட்கொண்ட நம் பெருமான் நமக்காக இறங்கி பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு இல்ல பல 1000 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்கல்யாண வைபவத்தை நிகழ்த்த இருக்கிறார். இந்த நிகழ்வு பெருமானின் பெரும் கருணையினோடும் அடியார் பெருமக்களின் உதவியோடும் குருமார்களின் அருளோடும் நடக்க இருக்கிறது. இவ்விழாவானது நம் வாழ்வில் மீண்டும் நமக்கு கிடைக்காத மிகப்பெரிய அரிய வாய்ப்பாகும். இந்த நிகழ்வில் நமக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய நம் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவபேறு பெற்ற 63 நாயன்மார்களும் எழுந்து அருள் செய்கின்றார்கள். இவ்விழாவில் அடியார் பெருமக்கள் புடைசூழ கைலாய வாத்தியம் முழங்க, மங்களவாத்திய இசை ஒலிக்க, வேத பாராயணங்கள் முழங்க, தேவாரம் திருவாசகம் எங்கும் பாராயணம் செய்ய நம் பெருமான் கைலாய காட்சி தந்து விடை மீது அமர்ந்து உமையொரு வாகனாக சோமாஸ்கந்த மூர்த்தியாக நமக்கெல்லாம் ராஜாவாக அடியார் பெருமக்களின் உள்ளத்தில் இருக்கும் நாயகனாக எழுந்தருள இருக்கிறார். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தரும் அடியார் பெருமக்கள் தங்குவதற்கும் அன்னம்பாளிப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருக்கல்யாண வைபவம் முடிந்த பிறகு வருகின்ற மக்கள் அனைவருக்கும் காக்கநேச பெருமான் கருணையே உருவமானவர், கருணைமா கடலானவர் பெருமானார் எங்களை தேர்ந்தெடுத்த நாளிலிருந்து இன்று வரை உணவு என்பதற்கு பஞ்சமே இல்லாத ஒரு பெருமான். ஏன்னா பெருமானோட வாசல்ல நின்று சாமி பசிக்குதுன்னு சொன்ன அடுத்த நொடி அடுத்த நிமிடம் சுவாமி எப்படியாவது நமக்கு உணவு கொடுப்பார். இது எங்களுடைய அனுபவம். பெயர்பட்ட பெருமானின் திருக்கல்யாணத்தில் அறுசுவை உணவும் பெருமான் ஏற்பாடு செய்திருக்கிறார். இவ்விழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து அன்பர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் மெய் அன்பர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் பெருமான் வேல் அன்பு கொண்ட அன்பர்களுக்கும் பெருமானின் பெரும் கருணையாக பெருமானின் திருக்கல்யாண விருந்து வழங்கப்படும். மேலும் இவ்விழாவில் கலந்து கொள்வதால் என்னென்ன நன்மைகள் இருக்கும் என்று சில அன்பர்கள் என்னிடம் கேட்டார்கள். அதற்கு சான்றுனா என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுதான் நடக்கும், இந்த நல்லதுதான் நடக்கும்னு எதுவுமே கிடையாது. நம்ம இந்த விழாவில் கலந்துக்கிட்டா எல்லா நல்லதுமே நடக்கும். எதுலாம் நடக்காது, இது நமக்கு என்னோட வாழ்வில் இது கிடைக்கல, இது கஷ்டமா இருக்கு, குழந்தை பேர் இல்லை, திருமண தடையா இருக்கு, வியாபார விருத்தி இல்லை, தொழில் விருத்தி இல்லை, வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனைக்கும் மிகப்பெரிய தீர்வாக வைபவம் கண்டிப்பாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. ஏனென்றால் அந்த திருக்கல்யாணத்தில் வெறும் மக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஆன்றோர்களும் சான்றோர்களும் தேவாதி தேவர்களும் எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் இந்த அடியார் பெருமக்கள் புடைசூழ பெருமான் இருக்கிற காரணத்தினால நம்ம அந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துக்கிட்டு பெருமானே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ணி கொடுப்பான்னு மனசார உள்ள முருக ஊன்முருக உயிர் உருக ஒரு வார்த்தை கேட்டால் போதும், பெருமான் கண்டிப்பாக மனமிறங்கி எல்லாவற்றிற்கும் அருள் செய்வார். ஆகையினால் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு பெருமானின் பெருங்கருணையை பெற அன்போடு அழைக்கின்றோம். இத்திருக்கல்யாண வைபவத்திற்கு உதவி தேவைப்படுகிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் அன்னதானத்திற்கும் திருமாங்கல்யம், பூமாலைகள் மற்றும் பெருமானின் வஸ்திரம் போன்றவைகளுக்கு உதவி செய்து பெருமானின் திருவருள் கருணையை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.